மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம 5/3/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 4ஆம் ரிசல்ட் 794க்கு நம்ம இன்றைக்கி ஒன்றும் செட் ஆகல. திருப்பி 9ஆம் நம்பரே அடிச்சுட்டு வராங்க. நம்ம 1ஆம் நம்பரில் கொஞ்சம் எதிர்பார்த்துருந்தோம், ஆனால் அன்றைக்கி 1ஆம் நம்பர் வரல. நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் கிடைக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே மகளே, இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம 98, 88, 49, 44, 47 கேரளா அண்ட் இயர் நீங்கள் நம்பர் வைக்கணும். இந்த நம்பர் புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்னு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மேலே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 days மெத்தட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 913 இருக்குது. அந்த 913 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துடலாம். 913 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 488 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 1 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு. 1 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 913 வச்சுட்டு நமக்கு 1, 7ன்னு கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 789 இருக்குது. அந்த 789 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வேணும்னு பார்த்துடலாம். 789 ரூட் ஆப்ஷன் 488 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அப்படி 6ன்னு கிடச்சிருக்கு. 3 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அது நம்ம 789 வச்சுட்டு நமக்கு 3 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 692. இந்த 692 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம 692 ரூட் ஆப்ஷன் 488 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அப்படி 5ன்னு கிடச்சிருக்கு. 4 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 692 வச்சுருக்கு. நமக்கு 4, 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 596. இந்த 596 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 596 ரூட் ஆப்ஷன் 488 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படி 4ன்னு கிடச்சிருக்கு. 2 அப்படி 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 596 வச்சுட்டு நமக்கு 2, 4ன்னு கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 794. இந்த 794 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 794 ரூட் ஆப்ஷன் 488 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படி 6ன்னு கிடச்சிருக்கு. 8 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அது நம்ம 794 வச்சுட்டு நமக்கு 8 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 5 days மெத்தட் எடுத்தோம். நேற்றுக்கு நம்ம போட்ட மெத்தட் தான் 7, 6, 5. அடுத்து நமக்கு 2, 4 கிடச்சிருந்துச்சு. ஆனால் நம்ம சி போர்டில் பாஸ் ஆயிருந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாள் மாறி வரும். ஓகே, ஒரு டைம் நம்ம 4 days மெத்தட் பாஸ் ஆகும், ஒரு சில டைம் மாறி வரும். ஓகேவா? மேக்ஸிமம் இந்த மெத்தட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டுக்கு தான் வரும். ஒரு சில நாள் மட்டும்தான் பி போர்டு வரும். மேக்ஸிமம் என்னைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு சி போர்டுக்கு 8 அல்லது 6 வரதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி இருக்கும். உங்கள் கணிப்பில் வந்து சேனல் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விஷயம் மற்றவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஓகே மகளே, அடுத்தபடி நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு பார்த்தலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 days மெத்தட் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் 913 வச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இப்போ 913 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 132 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 6 அப்படி 9 கிடச்சிருக்கு. 6 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 913 வச்சு நமக்கு 6, 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9 நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 789. இந்த 789 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவான்னு பார்த்தலாம். 789 ரூட் ஆப்ஷன் 132 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படி 6ன்னு கிடச்சிருக்கு. 3 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா?
789 வச்சுட்டு 3 6ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 692. இந்த 692 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம இந்த 692 ரூட் ஆப்ஷன் 132 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லாட்டி 7ன்னு கிடச்சிருக்கு. 5 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம இந்த 692 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5 7ன்னு கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 596 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 596 ரூட் ஆப்ஷன் 132 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லாட்டி 7ன்னு கிடச்சிருக்கு. 1 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 596 வச்சுருக்கு. நமக்கு 1 7ன்னு கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 794. இந்த 794 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். இந்த 794 ரூட் ஆப்ஷன் 132 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லாட்டி 1ன்னு கிடச்சிருக்கு. 3 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 794 வச்சுருக்கு. நமக்கு 3 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்தால் ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு தான் வரணும். உங்கள் கண்டிப்பில் வேறு போர்டு வந்துடலாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நம்ம எடுத்து மெத்தட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏ போர்டு வர மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா, நம்ம கொடுத்த நம்பர் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 6லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி எடுத்துருக்கோம். அடுத்து 1 அல்லது 3 வர மாதிரி எடுத்துருக்கோம். மீண்டும் பார்த்தீங்கன்னா என்னைய பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் சொல்லுவேன். கண்டிப்பில் 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நமது சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா, ஏபிபிசி ஏசி நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 81 18 83 38 61 16 63 36 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது மக்களே. ஓகேவா, ஓகே மக்களே, இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 794 மக்களே. 794க்கு பார்த்தீங்கன்னா திருவாங்கடம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 7 4 கொடுத்துருப்பில. இல்லை 2 நம்பருமே ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருப்பில. அடுத்தபடியாக ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிங் பார்த்தீங்கன்னா 47 74ன்னு கொடுத்துருப்பில. இன்றைக்கி 74 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏசியில் ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருப்பில. அடுத்தபடியாக மாரியப்போ அவங்க பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 4 அல்லது 5 கொடுத்துருப்பில. இது வந்து சூப்பராக ஒரு சி போர்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4ஆம் நம்பர் ஒரு அருமையாக வெட்டி வந்து கொடுத்துருப்பில. அடுத்து மாயா வாங்கி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 9 கொடுத்துருக்கீங்க. 4 9 கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 9 4 2 நம்பருமே ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓம் சக்தி சரவணர் பார்த்தீங்கன்னா 1 4 கொடுத்துருக்காப்புல. அதில் 1 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து அகீம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 0 5 9 கொடுத்துருப்பாப்புல. 9 நம்பர் ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல. அடுத்து அருள் அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 1 4 பி போர்டுக்கு 6 சி போர்டுக்கு 5ன்னு கொடுத்துருப்பாப்புல. இன்றைக்கி 4ஆம் நம்பர் வந்து ஆனால் சி போர்டுக்கு வந்திருக்கு. அருள்குமார் அவர் தான் 3 0 4 கொடுத்துருப்பில. இல்லை 4ஆம் நம்பர் ஒரு சூப்பரான கணிப்பு கொடுத்துருப்பில. பாபுஜி அவர் பார்த்தீங்கன்னா 7 4 1 கொடுத்துருப்பில. இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருப்பில. ஒரு அருமையான கணிப்பை கொடுத்துருப்பில. அடுத்தபடி அசோக் குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 7ன்னு கொடுத்துருப்பில. இன்றைக்கி 4 7ல் ஒரு நம்பர் 3 2ல் வர மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஆனால் 4 7லேருந்து 2 நம்பர் சூப்பரான ஒரு கணிப்பு தான் எடுத்து கொடுத்துருக்காப்புல. ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 8 7 6 கொடுத்துருப்பில. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருப்பில. மேட் லவ் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 6 கொடுத்துருப்பில. 7ஆம் நம்பர் சூப்பரான ஒரு நீங்கள் கொடுத்துருப்பில. நீங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 7ஆம் நம்பர் வந்து டார்கெட் பண்ணிக்கிறீங்க. நம்ம வந்து நேற்றுக்கு நம்ம வந்து 7ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழிச்சு இன்றைக்கி கிடைக்கிறீங்க. அதேமாதிரி நேற்று வந்து 1ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். நாளைக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. அடுத்து தனபால் 7க்கு சூப்பராக நியூஸ் வந்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ரகிதரிசி அவங்க பார்த்தீங்கன்னா 0 74 0 44 47 கொடுத்துட்டாப்புல. நான் ஏபிபிசி மட்டும் போட்டுருந்தோம்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான கணிப்பாக இதாக இருக்கும். அதில் அருள்வாசை அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 9 6 1 கொடுத்துருக்காப்புல. அதில் 9ஆம் நம்பர் சூப்பராக நியூஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஏபிபிசிஸில் 6 1 வந்து தான் ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கும். ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 7ஆம் நம்பர் எல்லாம் டார்கெட் பண்ணியிருந்தீங்க வச்சுருந்தீங்கன்னா மேட்ச் பண்ணி ஒரு சூப்பரான வெட்டி வந்துருக்கும். ஓகே மக்கள், நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்து நம்ம வீடியோ லைக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வச்சுங்க. மீண்டும் மறக்காம ஒரு கணிப்பீடுகளை சந்திக்கலாம். ஓகேவா?